நம்முடைய பிதாவாகி தேவனாலும், கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும், இரக்கமும், சமாதானமும் உண்டாவதாக. அதிகாலை வேளையிலே ஒரு வேத ஓதி நாம் தியானித்து ஜெபம் செய்வோம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே, இனி ஒருவன் தன் அயலானையும், ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி, கர்த்தரை அறிந்துகொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாமல் இருப்பேன். ஹல்லேலூயா. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இன்னைக்கு காலவேளையிலே யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி, கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. கர்த்தர் பக்கம் ஒரு குடும்பம் மனம் திரும்பினால் விடுதலை. பாவத்திலிருந்து மனம் திரும்பும்போது தான் விடுதலை. சிறையிருப்பிலிருந்து வெளியில வரும்போது ஆனந்த களிப்போடு, சந்தோஷத்தோடு, மனமகிழ்ச்சியோடு கர்த்தரிடத்துல வருவாங்க. இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது. ஒரு மனுஷன் விக்கிரத்துல இருக்கும்போது, விபச்சாரத்துல இருக்கும்போது, அசுத்தத்துல இருக்கும்போது, அருவருப்புக்குள்ள இருக்கும்போது, பாவத்துல வாழ்ந்துட்டு இருப்பான். அவனோட வாழ்க்கையில விடுதலை இருக்காது. ஒரு மனுஷன் கர்த்தரை அறிந்து கொள்ளும்போது, ஐயோ! நான் பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையா இருக்கு எனக்கு. நான் இதிலிருந்து நான் மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் பக்கம் மனம் திரும்பினால் மட்டும்தான் கர்த்தர் நம்முடைய எல்லா குறைகளெல்லாம் மன்னிக்கிறவர். எப்போ மன்னிக்கான்னு சொல்லி பார்க்கும்போது மனம் திரும்பும்போது தான். இனி ஒருவன் தன் அயலானையும், ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி, கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாமல் இருப்பேன். அவர்கள் பாவங்களை இனி நினையாமல் இருப்பேன். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து. அக்கிரமத்தை மன்னிக்கும் போதுதான் விடுதலை. அக்கிரமத்தை மன்னிக்கும் போதுதான் சமாதானம். அக்கிரமத்தை மன்னிக்கும் போதுதான் ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் வரும். நிம்மதியா வாழ முடியும். குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். என் பாவத்தை இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறதுனால தான் நான் இந்த நிமிஷம் வரை உயிரோட இருக்கேன். இல்லைன்னா உயிரோட இருக்க முடியாது. பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணித்தால் கண்டிப்பாக கிருபை தருகிறார், ஜீவனை தருகிறார், தீர்காயுசு தருகிறார், பரிபூரணம் ஆசீர்வதிக்கிறார், பரிசுத்தப்படுத்துகிறார், சந்ததி ஆசீர்வதிக்கிறார், சிரசின் மேல் ஆசீர்வதித்து வைக்கிறார், கையின் கீழ் ஆசீர்வதிக்கிறார், அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிக்கிறார். இது எல்லாமே எப்போ? தேவனை அறிந்து கொள்ளணும். அதே நேரத்திலே கர்த்தர் பக்கம் மனம் திரும்பணும். மனம் திரும்பும்போது பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம். இனி அவர்கள் பாவங்களை நினையாமல் இருப்பேன். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து, நம்முடைய அக்கிரமத்தை மன்னித்து, நம்முடைய பாவங்களை இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்கிறார். அப்படிப்பட்ட கர்த்தர் நமக்கு இருக்கிறார். நம்ம ஏதோ ஒரு சூழலை விழுந்து போயிட்டோமா, இந்த நாளிலே மறுபடியும் எழுந்திருக்க வேண்டும். கர்த்தர் பக்கம் மனம் திரும்பும்போது தான் நம்ம குடும்பங்கள், தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும். கையின் கிரியில் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா தேவன் ஆசீர்வதிப்பார். எப்போ? கர்த்தர் பக்கம் மனம் திரும்பும்போது தான். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அப்படின்ட்டாரு. நான் கர்த்தர் பக்கம் வரும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, என் அக்கிரமத்தை மன்னித்தார். அதனால தான் ரவிராஜ் உயிரோட இருக்கேன். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து, அவர்கள் பாவங்களை இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களோடு புதிய நாளை நாம் தொடங்குவோம். கர்த்தர் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. புதிய நாளிலும் வாக்குத்தத்தங்களோடு இணைந்துகிற குடும்பங்களோடு கர்த்தர் பேசின கிருபைக்காக ஸ்தோத்திரம்.
கர்த்தருடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து, எங்களுடைய எல்லா குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து, அக்கிரமங்களை மன்னித்து, பாவங்களை இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கீங்க. எங்க வாழ்க்கையிலே அப்பா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும். அதற்காக எங்களை தாழ்த்திறோம், அர்ப்பணிக்கிறோம். கண்ணீரோடு யாரெல்லாம் வருந்தி கேட்கிறாங்களோ, அவங்களுடைய பாவத்தை, அக்கிரமத்தை மன்னித்து, இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கீங்க. சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள். கர்த்தரை அறிந்து கொள்ளும்போது குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க, கையின் கிரியை ஆசீர்வதிங்க, சிரசின் மேலே ஆசீர்வதிங்க. தலைமுறை ஆசீர்வதிங்க, வம்சத்தை ஆசீர்வதிங்க, குடும்பம் பழுகி பெருகணும். கற்பத்தினியா ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. பரிசுத்தவர்களால் நிரப்புங்க, அக்னி அபிஷேகத்தால் நிரப்புங்க, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க, கிருபையின் வரலால் நிரப்புங்க, ஞான வரலால் நிரப்புங்க, தீர்க்க தரிசன வரலால் நிரப்புங்க, சத்துருக்கள் மேற்கொள்ள அபிஷேகத்தால் நிரப்புங்க, உணர்வுள்ள ஆவியை தாங்க, கல்லான இதயத்தை எடுத்து போடுங்க, சதையான இதயத்தை தாங்கப்பா, ஜெப அபிஷேகத்தால் நிரப்புங்க, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக திறப்பில் நிற்கணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. ரட்சிப்பின் வசத்தை தாங்கப்பா, நீதியின் சால்வை தாங்கப்பா, துதியின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. என்னுடைய அவைகள் எல்லாம் கிறிஸ்துவோட அவையமாக இருக்கணும்ப்பா. கர்த்தர் வேலடைங்க, பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே முத்திரை போட்டு கர்த்தர் வேலடைத்து ஆசீர்வதிங்க. தேவன் அருளி அப்பம் மினிஸ்ட்ரி மூலியமாக இணைந்துக்கிற குடும்பங்கள் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தர் ஆசீர்வதிங்க. வெளியில் புறப்படுறாங்க, முன்னும் பின்னுமா தேவ தூதர் நிப்பாட்டுங்கப்பா. டெலிவரிக்கு ஆயத்தமாக இருக்காங்க, கர்த்தர் கூட அப்பா இருங்க. நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க, தாய் பிள்ளையுமா கர்த்தர் மீட்டெடுங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் கர்த்தருடைய பாதபிள்ளை அப்பா நிறைய குடும்பத்தில் கண்ணீரோடு இருக்கிறாங்க. கணவர் ரட்சிக்கப்படணும், பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். அப்படிப்பட்ட குடும்பங்களை கர்த்தர் சந்திங்க. படிப்புள்ள தேவைகள் எல்லா காரியங்களும் கர்த்தர் சந்திங்கப்பா. காலேஜ் படிக்கிறாங்க, ஸ்கூல் படிக்கிறாங்க, அவங்களுடைய தேவைகள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் சந்திங்க. இந்த நாளில் வெளியே புறப்படுற எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் வேலடைங்க. வேலைக்கு அஜுபீன கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க இருக்கிற பகுதியில் எல்லா விதமான வாசல் திறந்து கொடுங்க. தேவன் அருளி அப்போ மினிஸ் மூலியமாக இணைந்துகிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோங்களோ அந்த குடும்பத்துடைய குறைகள், குற்றம் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் எத்தனையோ தேவைகளோடு இருக்காங்கப்பா, அந்த தேவைகளை கர்த்தர் சந்திங்க. உங்கள் பிள்ளைகளோட அப்பா நீங்கள் புறப்பட்டு போங்க. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ, சொந்த வீடு கட்ட வேண்டும் என்று யாரெல்லாம் ஆசைப்படுறாங்களோ, வீடு கட்டி முடிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. அதற்குள்ள எல்லா விதமான வாசல் திறந்தாங்க. புதுசா வண்டி வாங்கணும், கார் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்கப்பா. கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க. கடன் பிரச்சனையில எத்தனையோ குடும்பத்திலே கஷ்டப்படுறாங்கப்பா. அந்த கடன் பிரச்சனை கர்த்தர் மாற்றித்தாங்க. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. உங்க நாமம் மட்டுமே விடட்டும். உம்முடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்திலே அப்பா பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுறாங்கப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிங்கப்பா. பரிபூரணமாக ஆசீர்வதிங்க. உங்க கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.